வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 17 மே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இப்ப நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். கவுடி மற்றும் டக்லா எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். தரங்காமேல் மற்றும் டங்கர் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. கோரியா மட்ரஃப் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மாங்கன் மற்றும் மகாசு எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பக்கர்வால், பால்டி, மோன், புரிக்பா, சிப்பி, சாங்பா, குஜார். லால் பகதூர் சாஸ்திரி 1966ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாரோட இன்னொரு பேர் அச்சுனத பாத்ரா. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆஸ்திரேலியா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997ல இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகிள் 243ல இருந்து 243 வரைக்கும் பகுதி 9ல பஞ்சாயத்தை சொல்லியிருக்காங்க. கோயா கழகம் 1879ல இருந்து 1880 வரைக்கும் ஒடிசா மற்றும் ஆந்திரால டோமோடோரா தலைமையில நடந்துச்சு. ஆந்திர பிரதேசத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஸ்ரீராம நவமி, பீஷ்ம ஏகாதசி. ஆயுஷ்மான் சகாகர் திட்டம் அக்டோபர் 19, 2020 அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி வாய வந்தன யோஜனா 4 மே 2017 அறிமுகமாச்சு. சட்டாட் திட்டம் அக்டோபர் 2018. துரு PM புதுமையான கற்றல் திட்டம் 10 அக்டோபர் 2019. பிரதான் மந்திரி அன்னதாதா ஆய் சனரக்ஷன் அபியான் செப்டம்பர் 2018. பிரதான் மந்திரி ஜன்ஜாதிய உன்னத் கிராம அபியான் 23 ஜூலை 2024. உயிரியல் நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் குறித்த ஆராய்ச்சிக்காக 2025 உலக உணவு பரிசை வென்றவர் யார்? மரியாங்கெலா ஹங்கரியா. ஆபரேஷன் நாடாரில் எந்த 3 படைகள் ஈடுபட்டன? இந்திய ராணுவம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் காவல்துறை, CRPF. சோங்கர் ட்ரோன்கள் எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது? துருக்கி. முன்னாள் உருகுவே ஜனாதிபதி காலமானார். அவர் யார்? ஜோஸ் முஜிகா. INS சாரதா கூட்டு HADR பயிற்சியில் பங்கேற்க மாலத்தீவை அடைந்தது. UPSCயின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அஜய் குமார். ராகேஷ் ரஞ்சன் SSC உடைய தலைவர். திருப்பதி விஸ்வேஸ்வராய பொறியியல் கல்லூரியின் முதல் இயக்குனர். BN கங்காதர் தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவர். சூறாவளிக்கு சக்தி என்ற பெயரை முன்மொழிந்த நாடு எது? இலங்கை. இந்த சக்தின்னு சொல்லக்கூடிய சூறாவளி ரீசெண்டா அந்தமான் கடற்கரையை தாக்கியிருக்கு. டைபூன் காங்கிரே தைவான ரீசெண்டா தாக்கியிருக்கு. டானா சூறாவளி இந்தியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியை தாக்கியிருக்கு. மணி சூறாவளி பிலிப்பைன்ஸை தாக்கியிருக்கு. ஃபெங்கல் தமிழ்நாட்டை தாக்கியிருக்கு. சிடோ சூறாவளி மொசாம்பிக் நாட்டை தாக்கியிருக்கு. பிறப்பு விகிதம் வேகமாக குறைந்து வரும் மாநிலம் எது? அதுவும் 2017ல இருந்து 2021. இது வந்துட்டு தமிழ்நாடு. இதுவே பிறப்பு விகிதம் அதிகரிக்கக்கூடிய மாநிலம் வந்துட்டு பீகார். இந்த குறியீடை வெளியிட்டது ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியன் சொல்லக்கூடிய அமைப்பு. இந்தியாவில பொறுத்த வரைக்கும் பிறப்பு விகிதம் 19.3% இருக்கு. இந்தியாவின் முன்னணி சரக்கு கையாளும் துறைமுகம் பாரதீப் துறைமுகம். மாநில உணவு பாதுகாப்பு குறியீடு மற்றும் நகர்ப்புற நிர்வாக குறியீட்டுல கேரளா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. எந்த நாள் ஆயுர்வேத தினமாக அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 23. ஏப்ரல் 6 வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 15 ஹிமாச்சல பிரதேச தினம். ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம். ஏப்ரல் 22 உலக பூமி தினம். 2025 வில்வித்தை உலகக்கோப்பை நிலை 2ல் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? 7. 2024 பாரிஸ் பாராலிம்பிக்ஸ்ல இந்தியா 29 பதக்கங்கள் வின் பண்ணியிருக்காங்க. அண்டர் 19 உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்ல இந்தியா 17 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. வேக ஒலிம்பிக் உலக குளிர்கால விளையாட்டுகள்ல இந்தியா 33 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க.